Welcome back students to Shankar's Physics Tutorials. நம்ம இன்னைக்கு சமச்சீர் class 11 Physicsல measurement of length ஓட second part parallax method and அதோட example 1.2 டீடைல்டா பார்க்கலாம். Parallax method நம்ம very large distancesல first triangulation method பார்த்தோம். Second method வந்து parallax method. இப்போ வந்து earthல இருந்து ஒரு பிளானட்டையோ ஒரு ஸ்டாரோட டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மெத்தட் parallax method யூஸ் பண்ணலாம். ஓகே, parallax மெத்தட்னா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். பேரலாக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் ஓ இடத்துல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன்லேருந்து இந்த ஆப்ஜெக்டை நம்ம பார்க்க போகிறோம். கண்டிஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆளை பார்க்குறோம். ஃபஸ்ட் ரைட் ஐ எல்லாரும் முடிக்குங்க. நான் வந்து எல்லுங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்கேன், அது வழியாக வந்து ட்ரை டு சி இந்த ஆப்ஜெக்டை பாருங்கள். Now லெஃப்ட் ஐயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் ஐ ஆர்னு போட்டுக்கலையே அது வழியாக நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. எதோட பொசிஷன்? இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் வந்து அப்படியே தான் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன். ஆனால் நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து பார்க்கும்பொழுது அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆனதை தான் வந்து அப்பேரண்ட் சேஞ்ச் இந்த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அதோட பொசிஷன் ஷிஃப்ட் ஆனதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? பேரலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டூ டிஃப்ரெண்ட் பொசிஷன்லேருந்து பார்க்க போகிறதுனால தான் உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் ஆர் சேஞ்ச் இந்த பொசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. நவ் எல் அண்ட் ஆர் அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறோம். அதோட டிஸ்டன்ஸ் வந்து பின்னு மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி ஓஎல் ஆர் எல்ஓன்னு எடுத்துக்கலாம். எல்ஓடைய டிஸ்டன்ஸும் ஆர்ஓங்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவல், அது வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எல்ஓஆர் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இதுதான் பேரலாக்ஸ் ஆங்கிள் ஆர் பேரலாக்டிக் ஆங்கிள் சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்டை டூ டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்லேருந்து பார்க்கும் பொழுது ஒரு பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி ஷிஃப்ட் ஆன மாதிரி பார்க்குறோம். அந்த ஷிஃப்ட்டை வந்து நம்ம தீட்டா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி ஈக்குவேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளேன் ஆங்கிள் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸில் பார்த்ததும் இல்லையா, அதோட ஆர்க் லென்த் எல்லுன்னு இருக்கும்பொழுது அதோட ரேடியஸ் ஆர்னு இருந்ததுன்னா தீட்டா வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ஆர்க் பை ரேடியஸ்னு மார்க் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பேசிஸை வந்து ஆர்க் ஆஃப் லென்த் பின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ரேடியஸை வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துட்டோம்னா தீட்டாவை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா பி பை எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். நம்மளா தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி பை எக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ ஆப்ஜெக்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது இப்போ ஓக்கும் எல்லுக்கும் உரிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸு தெரியணும் அப்படின்னா நமக்கு பேசிஸ் என்னன்னு தெரியணும். அண்ட் தென் பேரலாக்டிக் ஆங்கிள் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் எல் அண்ட் ஓ ஆர் ஆர் அண்ட் ஓ நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த பேரலாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஏர்த்துலேருந்து மூனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் ஃப்ரம் த ஏர்த் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இதை ஏர்த்துன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது மூன். இப்போ வந்து சிங்கிறது சென்டர் ஆஃப் த ஏர்த். நம்ம டூ டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்லேருந்து மூணை நம்ம பார்க்குறோம். ஏங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம மூணை பார்க்குறோம். இதே டயமெட்ரிக்லி ஆப்போசிட். இந்த சர்க்கிளுக்கு ஒரு டயமீட்டர் வரைஞ்சிட்டிங்கன்னா த்ரூ த சென்டர் பாஸ் ஆகிற மாதிரி. ஸோ எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாயிண்ட், டயமெட்ரிக்லி ஆப்போசிட் பாயிண்ட்லேருந்து நம்ம மூணை ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏர்த்லேருந்து பார்க்குறோம். ஸோ இது மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து ஏஎம்பி மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து தீட்டா. இப்போது இந்த மூணோட பேரலாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது டூ டிஃப்ரெண்ட் ஸ்டார்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க, S1 அண்ட் S2. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு அ டிஸ்டன்ஸ் ஸ்டார் S1லேருந்து மூணோட பேரலாக்ஸ் ஆன் திஸ் சைட் வந்து தீட்டா 1 இருக்கும். ஆர் இன்னொரு ஸ்டார் அதர் சைட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் த பொசிஷன் பிலேருந்து பார்க்கும்போது ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்டார், அங்கேருந்து டிஸ்டன்ஸ் ஸ்டார்லேருந்து மூணுக்கும் உள்ள மேக் பண்ணுற ஆங்கிள் வந்து தீட்டா 2. இதுதான் பேரலாக்ஸஸ் ஆஃப் த மூன் வித் ரெஸ்பெக்ட் டு த டிஸ்டன்ஸ் ஸ்டாராக இருக்கும். அதாவது ஏங்கிற பொசிஷன்லேருந்து பார்க்கும்பொழுது ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்டார் வச்சு இந்த மூணு எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அதுதான் தீட்டா 1. அதே மாதிரி பிங்கிற பொசிஷன்லேருந்து மூணு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் ஸ்டார் வந்து என்ன ஆங்கிள் மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தீட்டா 2. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தீட்டா கிடைக்கும். அதாவது டோட்டல் பேரலாக்ஸ் ஆஃப் த மூன் சப்டெண்டட் ஆன் த எர்த். எர்த்லேருந்து பார்க்கும்பொழுது இந்த மூணு வந்து என்ன ஆங்கிள் மேக் பண்ணுறது ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ், அதுதான் தீட்டா. ஸோ அந்த ஆங்கிள் ஏஎம்பி வந்து எப்படி எழுதலாம்னா தீட்டா 1 + தீட்டா 2 which is equal to தீட்டான்னு எழுதலாம்.
இப்போ இந்த தீட்டாவை ரேடியன்ஸ்னு எக்ஸ்பிரஸ் பண்ணும்பொழுது நம்ம இந்த பிளேன் ஆங்கிள் அனாலஜி தான். இந்த ஏபிங்கிற டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆங்கிள் பேரலாக்டிக் ஆங்கிள் தெரியும் பொழுது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏஎம் ஆர் பிஎம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை வந்து இந்த பிளேன் ஆங்கிளோட அனாலஜி யூஸ் பண்ணி தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்க் பை ரேடியஸ் எழுதலாம். ஆர்க்குங்கிறது என்னது, இந்த பேசிஸ் ஏபி, ஏஎம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த டிஸ்டன்ஸ் ஏஎம்மும் பிஎம்மும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏபி பை ஏஎம் இது வந்து ஒரு ரேடியஸ்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா இப்படி தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி பை ஏஎம்னு எழுதலாம். இந்த ஏஎம் இஸ் அகெயின் ஈக்குவல் டு எம்சி. எம்சின்னு சொல்லும்பொழுது ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த் டு த மூன். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம எம்சின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஏஎம் வந்து எம்சி அப்படின்னு நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை எம்சி. அப்போ எம்சி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த சைட் போய்டும், தீட்டா கீழே வரும்போது ஏபி பை தீட்டா. ஸோ உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் ஃப்ரம் த எர்த் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு பேரலாக்டிக் ஆங்கிள் தீட்டா தெரியணும். அதே மாதிரி த பேசிஸ் அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ diametrically opposite points on the earth தெரிஞ்சதுன்னா உங்களால் டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் ஃப்ரம் த எர்த் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த பேரலாக்ஸ் மெத்தடோடைய அப்ளிகேஷன் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.2 உங்கள் புக்கில் இருக்கிறது. The moon subtends an angle of 1 degree of arc, 55 minutes of arc at the baseline equal to the diameter of the earth. What is the distance of the moon from the earth? என்ன கேட்டிருக்காங்கன்னா எர்த்லேருந்து மூன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதே மாதிரி பேரலாக்ஸ் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா 1 arc degree and 55 arc minute கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த பிளேன் ஆங்கிளோட அனாலஜி யூஸ் பண்ணுற மாதிரி தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி பை எக்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிங்கிறது பேசஸ், இந்த இடத்துல வந்து டயமீட்டர் ஆஃப் த எர்த், அண்ட் தென் எக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மூன் அண்ட் த எர்த் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம எக்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி பை எக்ஸ் தெரியும், பிங்கிறது பேசஸ், இந்த இடத்துல வந்து டயமீட்டர் ஆஃப் த எர்த்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல diameter of the earth divided by the distance of moon from earth அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? தீட்டாங்கிறது பேரலாக்டிக் ஆங்கிள் ஆர் பேரலாக்ஸ் ஆங்கிள். இது வந்து பேரலாக்ஸ் ஆங்கிள். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை தீட்டா. ஓகேவா? டயமீட்டர் ஆஃப் த எர்த் கண்டுபிடிக்கணும். நமக்கு ரேடியஸ் ஆஃப் த எர்த் தெரியும் 6.4 × 10⁶. அப்போ உங்களுக்கு டயமீட்டர் ஆஃப் த எர்த் என்ன வரும்? 2 times த ரேடியஸ் ஆஃப் த எர்த் டிவைடட் பை இந்த பேரலாக்டிக் ஆங்கிள் எவ்வளவு? 1 degree 55 minutes ஆஃப் ஆர்க். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இதை வந்து ரேடியன்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை ரேடியன்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன் ஃப்ரம் த எர்த்தை கண்டுபிடிக்கலாம். இப்போது 1 degree 55 minutes அதாவது 1 arc degree 55 minutes ஆஃப் ஆர்க் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 1 டிகிரிங்கிறது 60 minutes உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ப்ளஸ் இந்த 55 minutes. இப்போ ரெண்டும் சேர்த்தா எவ்வளோ வரும்? 60 + 55 வந்து 115 minutes. இப்போ வந்து இதை வந்து ரேடியன்ஸை கன்வெர்ட் பண்ணணும். நம்ம இந்த 115 மினிட்ஸை அகெயின் நம்ம செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 115 மல்டிப்ளைட் பை 60 வந்து ஆர்க் செகண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6900 ஆர்க் செகண்ட் வரும். இப்போ இந்த ஆர்க் செகண்டை வந்து ரேடியன்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கன்வர்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1 ஆர்க் செகண்ட் எவ்வளவு? இட் இஸ் 4.85 × 10⁻⁻6 ரேடியன்ஸ். ஓகேவா? 1 ஆர்க் செகண்ட் வந்து 4.85 × 10⁻⁻6 ரேடியன்ஸாக இருந்ததுன்னா 6900 ஆர்க் செகண்ட்ஸ் வந்து எவ்வளவு ரேடியன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 6900 ஆர்க் செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6900 மல்டிப்ளைட் பை 4.85 × 10⁻⁻6 ரேடியன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ 6900 மல்டிப்ளை பை 4.85 எவ்வளோ வரும்னா 33465 × 10⁻⁻6 அப்படின்னு வரும். இப்போது 6900 மல்டிப்ளை பை 4.85ல் 4.85 வந்து 3 டெசிமல்ஸில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த நம்பரையும் 3 டெசிமல்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். தட் இஸ் 3 பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போ டெசிமல் எங்கே? ரைட் டு லெஃப்ட் வந்து நம்ம தள்ளி வைக்கணும். அப்போ எப்படி எழுதலாம்னா 3.34 ×
10 power minus 2 radians அப்படின்னு வரும். That is from right to left வந்து 4 digits தள்ளி வைக்கிறோம். அப்போ 10 power minus 6 multiplied by 10 power plus 4 வரும்பொழுது உங்களுக்கு 3.34 into 10 power minus 2 radians தான் 6900 arc seconds அப்படிங்கிறதுக்கான வேல்யூ. இப்போ x கண்டுபிடிக்கலாம். x is equal to 2 into 6.4 into 10 power 6, that is twice the radius of the earth, divided by 3.34 into 10 power minus 2 radians. இப்போ 10 power 6 multiplied by 10 power plus 2, அதாவது 10 power minus 2 மேலே வரும்போது 10 power 2 ஆகிடும். அப்போ 10 power 8 அப்படின்னு வரும். 2 into 6.4 divided by 3.34 வந்து 3.83 into 10 power 8 அப்படின்னு வரும். That is the distance of the moon from the earth. அப்போ distance of the moon from the earth x is equal to 3.83 into 10 power 8 meters. So parallax method வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். Thanks for watching. Thank you again.